ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து அக்வைர்ட் இம்யூனிட்டியில் வந்து எப்படிலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அக்வைர்ட் இம்யூனிட்டியில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சிக்கன் பாக்ஸ், சரிங்களா? அக்வைர்ட் இம்யூனிட்டி எப்படி ஒர்க் ஆகும்னா, பி லிம்போசைட்ஸ் டி லிம்போசைட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். அதான் நம்ம பார்த்துருப்போம்ல, பி லிம்போசைட்ஸ் டி லிம்போசைட்ஸ்னா நம்மளோட அந்த பி இதெல்லாம் டபிள்யூபிசியில் ப்ரொடியூஸ் ஆகுது, அதான் பி லிம்போசைட்ஸ். அது வந்து என்ன பண்ணும்னா ப்ரோட்டீன்ஸ் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஆன்டிபாடிஸ் வந்து இப்போ ஏதாவது ஒரு வைரஸ் நம்ம பாடிக்குள்ள வந்துச்சுன்னா அதுக்கிட்ட ஒரு ஆன்டிஜென் இருக்கும், சரிங்களா? அந்த ஆன்டிஜென் கிட்ட வந்து இந்த ஆன்டிபாடி வந்து பைண்ட் ஆகி அதை வந்து கில் பண்ணும், சரிங்களா? இதான் வந்து ஸ்பெசிஃபிக்காக பி லிம்போசைட் வந்து ஸ்பெசிஃபிக்காக ப்ரொடியூஸ் பண்ணும் அந்த ஆன்டிபாடி. இதுக்குன்னா இந்த ஆன்டிஜெனுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து டியூபர் கிளாஸஸ் வரும். இதில் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னு சொல்லி நான் பாருங்களேன். என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் டைமாக சிக்கன் பாக்ஸ் நடக்கும்போது வைரஸ் வந்து உள்ள என்ட்ரி ஆகுது, சரி, நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரி ஆயிடுச்சு. அப்போ நடக்கிற ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் நம்ம பாடியில் நடக்கிறது வந்து பிரைமரி ரெஸ்பான்ஸ், சரிங்களா? பிரைமரி ரெஸ்பான்ஸ்னா அது வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்கும், பொறுமையாக நடக்கும். இப்போ நம்ம பாடியில் ஏதாவது டிசீஸ் வந்துச்சுன்னா பொறுமையாக ரெஸ்பான்ஸ் பாக்ஸ் வந்ததுக்கப்புறம் நடக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் நடக்கிற ரியாக்ஷன் வந்து பிரைமரி ரெஸ்பான்ஸ். அது வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். பிரைமரி ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோ, லெஸ் இன்டென்ஸ், ரொம்ப தீவிரமாலாம் இருக்காது, லேசான ரியாக்ஷனாக தான் இருக்கும், சரிங்களா? அது வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பாடியில் ஏதாவது வைரஸ் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னா அந்த இதுக்கு வந்து மெமரி ஃபார்ம் ஆயிரும். மெமரினா ஞாபகம் வந்து ஃபார்ம் ஆயிரும். எதுக்குன்னா பாடிக்கு ஓகே அந்த வைரஸ் ஏற்கனவே நம்ம பாடியில் வந்திருக்குன்னு சொல்லி மெமரி ஃபார்ம் ஆகும் பிரைமரி ரெஸ்பான்ஸ் கூடயே சேர்ந்து, சரிங்களா? இது வந்து அக்வைர்ட் இம்யூனிட்டி வந்து பேத்தஜன் ஸ்பெசிஃபிக். ஒரு பேத்தஜன் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ஆன்டிபாடி செக்ரேட் ஆகும், வேற மாதிரிலாம் செக்ரேட் ஆகுது, சரிங்களா? அதில் வந்து பிரைமரி ரெஸ்பான்ஸ் ஸ்லோவா. இப்போ அந்த வைரஸ் வந்து ஆன்டிபாடிஸ்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு நம்ம பாடியில், ஆன்டிபாடிஸ் நம்ம கிட்டே இருக்கும், சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் டைம் இப்போ திருப்பியும் அந்த வைரஸ் நம்ம பாடியில் வந்துச்சுன்னா பிரைமரி ரெஸ்பான்ஸ்னால் நடக்காது, செகண்டரி ரெஸ்பான்ஸ் நடக்கும். அது வந்து மெமரி நம்ம இங்கே ப்ரொடியூஸ் பண்ணாலும் அந்த மெமரியில இருந்து பி லிம்போசைட் டி லிம்போசைட்லேருந்து மெமரி செல்ஸ்ல இருந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும் டக்குன்னு. அது வந்து ஒரு செகண்ட் இன்ஃபெக்ஷன் அதே வைரஸ் நம்ம பாடியில் வரும்போது சீக்கிரமாக ஆக்டிவேட் ஆயிரும், ஃபாஸ்ட்டாக ஆக்டிவேட் ஆயிரும். அது வந்து இன்டென்ஸ் ரெஸ்பான்ஸ், ஃபாஸ்ட்டாக இருக்கும் அந்த ரெஸ்பான்ஸ். இது வந்து ஸ்லோவாக இருந்துச்சு இல்லை பிரைமரி. செகண்டரி ரெஸ்பான்ஸ் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும், அப்புறம் வந்து இன்டென்ஸாக இருந்து அந்த வைரஸ் வந்து அழிச்சிரும். அது வந்து மெமரி டி அண்ட் பி லிம்போசைட்லேருந்து வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆன்டிபாடிஸ் நம்ம இதில் இருக்கும். ஆன்டிபாடிஸ் வந்து நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகும். அதை ரிமெம்பர் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் நான் சொல்கிறேன். கேம் டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கேம் விளையாடுவோம், கேம் டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிக்கு வந்து ஐஜிஜி ஆன்டிபாடி. அதில் வந்து இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ஐஜி தான் ஸ்மாலஸ்ட். பிளாசண்டா வந்து கிராஸ் பண்ணும், அதுதான் பிளாசண்டாவை கிராஸ் பண்ணி குழந்தைக்கு போவோம். தென் மோஸ்ட் அபண்டன்ட்னா நிறைய இருக்கும் பாடியில், சரிங்களா? தென் வந்து ஐஜிஏ நெக்ஸ்ட் வந்து கேமில் வந்து பாடி ஃப்ளூயிட்ஸில் இருக்கும், அம்மாவோட மில்க்ல அப்புறம் பிளட்ல வந்து குழந்தைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது வந்து ஐஜிஏ. எம் வந்து இந்த ஆன்டிபாடிஸ்லேயே இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் வந்து எம், சரிங்களா? எம் கேம். அப்புறம் ஈக்கு வந்து அலர்ஜிக் ரெஸ்பான்ஸ். இப்போ எதாவது நம்ம பாடியில் அலர்ஜி வந்துச்சுன்னா இந்த இது அதிகமாகும், இந்த ஆன்டிபாடி அதிகமாகி நம்ம ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். டி வந்து எந்த ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டி இல்லை, ஆனால் அதுவும் இருக்கும் பிளட்ல, சரிங்களா? ஸோ இதான் ட்ரிக். கேம்டு GAMED ஐஜிஜி ஐஜிஏ ஐஜிஎம் ஐஜிஇ அண்ட் ஐஜிடி வந்து ஆன்டிபாடி ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கலாம். ஆன்டிபாடி ஸ்ட்ரக்சர்னா ஐஜிஎம் ஐஜிஏ அதெல்லாம் பார்த்தோம்னா அதோட ஸ்ட்ரக்சர் இதுதான். இங்கே வந்து சி டர்மினஸ், இது வந்து என் டர்மினஸ், சரிங்களா? இதுல வந்து என்னன்னா ரெண்டு ஹெவி செயின் இருக்கும். இந்த மாதிரி ஒய் செக்டருக்கு இது வந்து ஹெவி செயின். இந்த கிரீன் கலர் ஸ்ட்ரக்சர் வந்து லைட் செயின், சரிங்களா? H2L2 சொல்லுவாங்க. H2னா ரெண்டு ஹெவி செயின், ரெண்டு லைட் செயின், சரிங்களா? இதுக்குள்ளேயே நிறைய சல்ஃபைட் பாண்டோட பாண்ட்ஸ் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் பாண்ட் இருக்கும், இது ரெண்டுத்துக்கும் எஸ் பாண்ட் இருக்கும், சல்ஃபைட் பாண்ட் இருக்கும். இந்த இடத்துல ஒன்று இருக்கும், அது பேர் தான் ஆன்டிஜென் பைண்டிங் சைட். ஆன்டிஜென் பைண்டிங் சைட் என்னதுன்னா, இப்போ இந்த வைரஸ்ல வந்து ஆன்டிஜென்ஸ் இருக்கும். ஆன்டிஜென்ல வந்து இப்போ அந்த ஆன்டிஜென் போய் இந்த இடத்துல பைண்ட் ஆகும். இந்த இடத்துல இப்போ நம்ம பாடியில் ஏதாவது வைரஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வைரஸ்ல வந்து ஆன்டிஜென் இருக்கும் அது மேலே. அந்த ஆன்டிஜென் வந்து இந்த இடத்துல பைண்ட் ஆகும். ஆன்டிபாடியோட சைட்ல பைண்ட் ஆச்சுன்னா இது வந்து கண்டுபிடிச்சிடும், ஓகே வைரஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. பைண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த வைரஸை அழிக்கிறதுக்கான பி லிம்போசைட்ஸ் டி லிம்போசைட்ஸ் வேலை பார்க்க ஆரம்பிக்கும். வந்து பி லிம்போசைட் டி லிம்போசைட்னா எங்க இருக்குன்னு பார்க்கலாம். WBCயோட சப்பு தான் பி லிம்போசைட் டி லிம்போசைட். WBCனா என்ன? ஒயிட் பிளட் செல்ஸ்ல வெள்ளை அணுக்கள். பி லிம்போசைட்ல தான் பிளாஸ்மா செல்ஸ் இருக்கும், மெமரி பி செல்ஸ் இருக்கும். இந்த பிளாஸ்மா செல்ஸ்ல இருந்து ஆன்டிபாடிஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். ஐஜிஎம் ஐஜிபிலாம் இருக்குல்ல, அதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த டி லிம்போசைட்ஸ் வந்து இன்னொன்று, டி லிம்போசைட்ஸ்ல இருந்து 3 டைப் இருக்கு. சைட்டோடாக்சிக், டி ஹெல்பர், டி மெமரி செல். டி மெமரி செல், மெமரின்னு என்ன போட்டிருக்கிறது, மெமரினா அதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. சைட்டோடாக்சிக்னா இப்போ ஏதாவது டேரக்டா ஏதாவது வைரஸ் உள்ள வந்துச்சுன்னா டேரக்டா போய் இது போய் அட்டாக் பண்ணும், டி சைட்டோடாக்சிக் செல், சரிங்களா? இந்த டி ஹெல்பர் செல்ஸ் வந்து பி லிம்போசைட்ஸ் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வைரஸ் கண்டுபிடிச்சி இது போய் அதை ஆக்டிவேட் பண்ணும். டி ஹெல்பர் செல்ஸ் தான் எதில் கம்மியாகும், எய்ட்ஸ்ல வந்து கம்மியாகும், சரிங்களா? இது மேலே ஒரு ரிசப்டார் இருக்கும். டி ஹெல்பர் செல்ஸ்ல வந்து CD4 ரிசப்டார்ஸ் இருக்கும். டி சைட்டோடாக்சிக் செல்ஸ்ல வந்து CD8 ரிசப்டார். பார்த்துட்டு இருக்கோம்ல, அக்வைர்ட் இம்யூனிட்டியில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி இருக்கு. ஒன்று வந்து ஹியூமரல் இம்யூனிட்டி, ஹியூமரல்னா லிக்விட்னு அர்த்தம், சரிங்களா? இன்னும் வந்து செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, சரிங்களா? 2 டைப் ஆஃப் இம்யூனிட்டி. ஹியூமரல்ல வந்து மெமரி பி செல்ஸ் மூலியமா அட்டாக் பண்ணும், சரிங்களா? இது வந்து எப்படின்னா
நம்ம பிளட்ல இப்போ ஏதாவது வைரஸ் வந்துச்சுன்னா அப்போ நம்ம பிளட் ரெகக்னைஸ் பண்ணிட்டு அதுலேருந்து என்ன பண்ணோம்னா ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும் பிளட்ல. அந்த ஆன்டிபாடிஸ் வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணுவா? மெமரி பி லிம்போசைட்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து ஹியூமரல் இம்யூனிட்டி, சரிங்களா? இது இன்னொன்று செல் மீடியட் இம்யூனிட்டி எப்படின்னா, இப்போ வைரஸ் வந்து டி லிம்போசைட்ஸ் மூலியமா ஆக்டிவ் ஆகும். டி லிம்போசைட்ஸ்னா என்னது? அதுவும் அது டைப் ஆஃப் ஹெல்ப் பண்ணும். அதில் வந்து ஹியூமன் செல் இருக்கும். ஹியூமன் செல் வந்து என்னதுன்னா, இப்போ ஏதோ வைரஸ் உள்ள வந்துச்சுன்னா அந்த வைரஸை ஹியூமன் செல் அந்த நியூட்ரோஃபில்ஸ்லாம் பார்த்தோம்ல, மேக்ரோஃபேஜஸ், அது வந்து சாப்பிட்டு அதோட தோலில் வந்து ஆன்டிஜனை ப்ரொடியூஸ் பண்ணும், வைரஸ் ஆன்டிஜன். ஓகே, வைரஸ் ஆன்டிஜன் வந்து சொல்லி டி லிம்போசைட்ஸ் என்ன பண்ணுன்னா அது போய் ரெகக்னைஸ் பண்ணி அதை சாவடிச்சிடும் டி லிம்போசைட்ஸ். வந்து இன்னொன்று ஒன்று பண்ணுவோம், என்ன பண்ணுன்னா டி ஹெல்பர் செல்ஸ்னு ஒன்று இருக்கும். ஹெல்பர் செல்ஸ் மூலியமாக போய் அகெயின் பி லிம்போசைட்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணும். டி ஹெல்பர் செல்ஸ் வந்து செல் மீடியட் இம்யூனிட்டி வருது. இப்போ வந்து ஹெச்ஐவி வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா டி ஹெல்பர் செல்ஸாக கம்மியாகிட்டே வரும், ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது. ஹெச்ஐவி வைரஸ் அதான் பண்ணும். இன்னொன்று நம்மளோட இது இன்சைடில் அடிக்கடி கேட்பாங்க நீட்டில், எப்படின்னா ஆர்கன் கிராஃப்ட். இப்போ வந்து ஏதோ ஆர்கன் வேறு ஏதாவது எடுத்து நம்ம பாடியில் போடுறோன்னா கிட்னி நம்ம கிட்ட ஒர்க் பண்ணல, சரிங்களா? இப்போ வேற எந்த எடுத்துகிட்டு வந்து நம்ம கிட்னி நம்ம கிட்ட போடுறோன்னா என்ன நடக்கும்னா நம்ம பாடி என்ன பண்ணோம்னா அது வேற ஒருத்தவங்களோட வெளியிலேருந்து வந்த ஆன்டிஜன் அப்படின்னு நினச்சிக்கும், வைரஸ் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணோம்னா செல் மீடியட் ஆக்டிவேட் ஆகி அந்த ஆர்கனையும் அடிக்க ஆரம்பிச்சிடும். அடித்து என்ன பண்ணோம்னா அந்த ஆர்கனையும் அதில் ரிஜெக்ட் பண்ணிடும், சாவடிச்சிட மாதிரி பண்ணிடும். அது என்ன நடக்கும்னா ஆர்கன் ரிஜெக்ஷன் நடக்கும். ஆர்கன் ரிஜெக்ஷனுக்கு யார் எக்ஸாம்பிள்னு யார் ரீசன்னு சொல்லி கேட்பாங்க. அது வந்து யார் ரீசன்னா செல் மீடியட் இம்யூனிட்டி தான் ரீசன். கிராஃப்ட் ரிஜெக்ஷனுக்கு என்ன ரீசன்னா கடைசி இதில் சொன்னால ஆர்கன் கிராஃப்ட் வந்து யார் ரிஜெக்ட் பண்ணுறா? செல் மீடியட் இம்யூனிட்டி. இப்போ வந்து அந்த ஆர்கன் நம்ம பண்ணி தான் அவனுக்கு கிராஃப்டிங், யாருக்காவது வேலை செய்யலைன்னா ஆர்கன் டொனேஷன் பண்ணி தான் ஆகணும். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டிஷ்யூ மேப்பிங் பண்ணணும். டிஷ்யூ வந்து மேட்ச் பண்ணணும், அவங்களுக்கும் டோனருக்கும் அவங்களுக்கும். அண்ட் தென் பிளட் டைப்பை மேட்ச் பண்ணணும், ஒரே பிளட் டைப் இருக்கணும், சரிங்களா? அண்ட் தென் வந்து அது வந்து இம்யூனோ சப்ரசன்ஸ் யூஸ் பண்ணோம். இம்யூனோ சப்ரசன்ஸ்னா என்னது? இம்யூனை சப்ரஸ் பண்ணுறது அப்படின்னா என்னது? டி லிம்போ செல் மீடியட் இம்யூனிட்டிலாம் சப்ரஸ் பண்ணிடும். சப்ரஸ் பண்ணதுன்னா அந்த ட்ரக்கோட பேர் வந்து சைக்ளோஸ்போரின் ஏ. அந்த ட்ரக்கோட பேர் வந்து சைக்ளோஸ்போரின் ஏ. அது எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ட்ரைகோடர்மா பாலிஸ்பாரம். அது வந்து என்னதுன்னா அது ஒரு ஃபங்கஸ்லேருந்து எடுப்பாங்க. அந்த ட்ரக் எடுத்து யாருக்காவது இப்போ டோனர் இருக்காங்க, டிஷ்யூ மாற்றணும், இது ஆர்கன் மாற்றணும் அப்படின்னா அவங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த செல் இம்யூனிட்டியை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுவாங்க. ஏன்னா இல்லைனா ஆர்கனை வந்து ரிஜெக்ட் பண்ண வச்சிடும். எதுனா செல் மீடியட் இம்யூனிட்டி.